ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் பொரியல். ஸோ அதில் கோவக்காய் பொரியலுக்கு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லா டிஷ்க்குமே நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் உண்மையிலே ரொம்ப சூப்பராக அந்த டிஷ்க்கு வந்து டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் போட்டுக்கோங்க. கோவக்காய் போட்டுட்டு சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், சில்லி பவுடர் வந்து நான் ஹோம்மேட் சில்லி பவுடர் போடுறேன். உங்களுக்கு ஹோம்மேட் சில்லி பவுடர் வேணும்னா கமெண்டில் ஹோம்மேட் சில்லி பவுடர்னு போடுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஹோம்மேட் சில்லி பவுடர் நான் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோவக்காய் அதை சில்லி அந்த மசாலா எல்லாமே கோவக்காய்க்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக லிட்டில் பிட் தண்ணி போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி போட்டு கிண்டி விட்டுட்டு அது ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க. நல்லா அது வந்து ஆகட்டும். இந்த கோவக்காய் பொரியல் வந்து பிகினர்ஸ்க்கு, பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம்மேட் சில்லி பவுடர் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.